அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறது கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க பெற போகிறது, ஒவ்வொரு விஷயத்துலையும் என்னென்ன மாற்றங்கள் கிரக நிலைகளால் உருவாக்க போகிறது அப்படிங்கிறத பற்றின தகவலை தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய ஒரு பொற்காலமாகவே அமைய பெறப்போகின்றதுங்க. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய தொழில் வாய்ப்புகள் தங்களை தேடி வரலாம். திட்டங்களில் நீண்ட நாட்களாக முடங்கி கிடந்த பணம் செல்வாக்கு மிக்க மனிதர்களினுடைய உதவியால் கைக்கு வந்து சேரும். வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்ததை விட இரட்டிப்பு லாபம் உண்டாக பெறுவீங்க. போட்டி தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்க பெறுவீங்க. வேலை தேடுபவர்களுக்கு கூடுதல் வருமானத்துடன் கூடிய நல்ல வேலை அமைய பெறுங்க. குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். காதல் துணையுடன் நெருக்கமும் திருமண வாழ்க்கையில் எல்லையற்ற மகிழ்ச்சியும் நிலைத்து காணப்படும். அதே நேரம் இந்த காலத்தில் அமோகமாகவும் அதே சமயம் சற்று சுமாரான பலன்களும் ஒரு சில தினங்களில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் தங்களது புத்திசாலித்தனத்தால் மேலதிகாரிகளுடைய பாராட்டை நீங்கள் பெறுவீங்க. பரம்பரை சொத்து அப்படி இல்லைன்னா நிலத்தகராறு பேச்சுவார்த்தை மூலமாக சுமூகமாகவே முடிவடையுங்க. இந்த காலகட்டத்தில் வேலைச்சுமை திடீரென அதிகரிக்கவும் செய்யலாம். சந்தையின் ஏற்ற இறக்கங்களால் வியாபாரத்தில் லாபம் சுமாராகத்தாங்க இருக்கும். பணப்பரிவர்த்தனைகளில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க. துணையின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிறது உறவை மேலும் வலுவாக்கலாம். வாழ்க்கை துணையுடைய முழு ஆதரவு தங்களுக்கு கிடைக்க பெறுங்க. அதே நேரம் சற்று பொறுமையும் விவேகத்தையும் சோதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க. இந்த நேரத்தில் பெரிய சவால்களால் செலவுகள் எகர செய்யலாம். சேமிப்பை கரைக்க வேண்டிய சூழல் உண்டாக்கலாம். அப்படி இல்லைனா கடன் வாங்கக்கூடிய நிலையும் வரலாம். வியாபாரிகள் எவ்வித புதிய முதலீடுகளையும் இந்த காலகட்டத்தில் செய்கிறத தவிர்ப்பது ரொம்ப நல்லது. மற்றவர்களிடம் பேசும்போது வார்த்தைகளில் கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்பவே அவசியங்க. தகவல் தொடர்பு குறைபாட்டால் காதல் உறவில் விரிசலும் ஏற்படலாம். ஆனால் இந்த காலம் நண்பர்களின் உதவியால் கசப்புக்கள் நீங்கி இயல்பு நிலை திரும்ப ஆரம்பிக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களினுடைய உடல் நலனில் சற்று அக்கறை காட்டுவது அவசியமாகிறது. தொழில் மற்றும் வியாபாரத்திற்கு இந்த காலம் மிகவும் சாதகமான காலமாகவே இருக்குங்க. பணியிடத்தில் தங்களது தைரியமும் உற்சாகமும் அதிகரிக்கவும் செய்யலாம். சவால்களை துணிச்சலாக எதிர்கொண்டு வெற்றி காண்பீங்க. வேலை தேடி அலைந்த தங்களுக்கு நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. வீட்டிற்கு தேவையான அனைத்து வித பொருட்களையும் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. அதே நேரம் வீட்டிற்கு அன்பான உறவினர்கள் வர்றதுனால மகிழ்ச்சி பெருக ஆரம்பிக்கும். உடன் பிறந்தவர்களுடன் பாசம் அதிகரிக்க செய்யலாம். காதலர்களுக்கு இடையே பிணைப்பு பலப்படலாம். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று தனி கவனத்தை செலுத்த பாருங்க. இந்த நேரம் புகழ் கௌரவம் தேடி வரக்கூடிய ஒரு உன்னதமான காலகட்டம். தங்களது கடின உழைப்பிற்கு சமூகத்திலோ அல்லது அலுவலகத்திலேயோ சிறப்பு பாராட்டு அல்லது கௌரவம் கிடைக்கப்பெறுவீங்க. லாபகரமான புதிய திட்டங்கள் கைகூட ஆரம்பிக்கலாம். எதிர்பாராத பரிசுகளும் கூடுதல் வருமான வழிகளும் உண்டாக பெறும். சொத்து சம்பந்தமான பெரிய பிரச்சனைகள் பெரியவர்களின் தலையீட்டாடு தீர ஆரம்பிக்கும். பிரிந்திருந்த காதலர்கள் மீண்டும் ஒன்று சேருவாங்க. சிங்கிளாக இருப்பவர்களின் வாழ்க்கையில் புதிய நபர் நுழையவும் ஆரம்பிப்பாங்க. மாமியார் வீட்டில் இருந்து நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறுவீங்க. அதே நேரம் தொடக்கூடிய காரியங்கள் யாவுமே தங்குதடையின்றி நிறைவேற வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. இந்த நேரம் அதிர்ஷ்டகரமான ஒரு காலகட்டமாகவே இருக்கும். நீண்ட நாட்களாக வாட்டி வதைத்த கடன்களை இந்த காலத்தில் முழுமையாக திருப்பி செலுத்தி நிம்மதியடைவீங்க. நிலுவையில் இருந்த அரசு வேலைகள் முடிவடையலாம். இல்லத்தில் சுபகாரியங்கள் கைகூடி வரும். ஆன்மீக பயணங்கள் அல்லது புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாகப்படுவீங்க. புதிய வேலை மாற நினைப்பவர்களுக்கு இந்த காலம் நல்ல சான்ஸ் அமையப்பெறும். திருமண வாழ்க்கையிலையும் காதல் வாழ்க்கையிலையும் பரஸ்பர அன்பும் அண்டர்ஸ்டாண்டிங்கும் உச்சத்தில் இருக்கும். அதே போல அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நன்றி என்ற பழமொழிக்கு ஏற்ப கவனமாகவும் இருக்க பாருங்க.
தங்களுடைய சக்திக்கு மீறிய பொறுப்புகளை தலையில் எடுத்து போட்டு கொள்ள வேண்டாம். மேலதிகாரிகள் அல்லது உங்களை விட பலசாலிகளுடன் தேவையற்ற ஈகோ மற்றும் வாக்குவாதங்களை தவிர்க்க பாருங்க. எதிரிகள் சிறு தடைகளை ஏற்படுத்தலாம், அலட்சியப்படுத்துங்க. அதே நேரம் திடீர் செலவுகளால் பட்ஜெட் மாறவும் செய்யலாம். தம்பதிகளுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்புகள் இருக்கின்றன. காதலில் அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் அவ்வப்பெயரையும் தரலாம். எனினும் தங்களது கடின காலங்களில் உங்களுக்கு வாழ்க்கை துணை பக்கபலமாகவே நிற்கவும் செய்வாங்க. அதே மாதிரி இந்த காலகட்டம் தங்களுடைய நாவை கட்டுப்படுத்துவது மிகவும் அவசியமாகின்றது. கோபத்தில் பேசும் வார்த்தைகள் காரியத்தையும் கெடுக்கலாம். அதனால் நிதானம் தேவை. அசையா சொத்துக்கள் வாங்குவது தொடர்பான அலைச்சல்கள் அதிகரிக்கவும் செய்யலாம். சக ஊழியர்களுடன் ஈகோ பார்க்காமல் இணக்கமாக செயல்படுங்க. வெளிநாடு செல்ல முயல்பவர்களுக்கு சிறு தடைகளும் வரலாம். குழந்தைகள் வழியில் சில கவலைகள் தோன்றி மறையும். காதலில் சின்ன சின்ன ஊழல்கள் வந்து போகலாம். கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய தவறான புரிதல்களை பேசி தீர்த்து கொள்வது நல்லது. அதே நேரம் அசுரவேக பலன்கள் ஒரு சில கிரகங்களினுடைய அமைப்பால் கிடைக்கப்பெறுவீங்க. தொழில் நிமித்தமான பயணங்கள் பெரும் லாபத்தையும் பெற்றுத்தரலாம். பெரிய புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் தங்களுக்கு பேருதவியாகவே இருப்பாங்க. சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்பீங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு பணத்தை அதிகமாக செலவழிக்கவும் நேரிடலாம். புதிய ஷேர் மார்க்கெட் முதலீடுகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. காதல் துணையுடனான பரஸ்பர நம்பிக்கை அதிகரிக்கும். வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களையும் செலவிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் சோதனைகள் நீங்கி இந்த காலம் மங்களகரமாக உங்களுக்கு அமையப்பெறப் போகின்றது அப்படின்னே கூட சொல்லலாம். அனைத்து வேலைகளும் நினைத்தபடி முடிவதால் அசாத்திய தன்னம்பிக்கை பிறக்கும். நீண்டகால நிதி நெருக்கடிகளில் இருந்து முழுமையாக விடுதலை கிடைக்கப்பெறுவீங்க. தொழில் விரிவாக்க திட்டங்கள் வெற்றியை தரும். வேலை நிமித்தமாக புதிய பயணங்கள் செய்யவும் நேரிடலாம். போட்டி தேர்வு எழுதும் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இந்த காலம் நல்ல செய்திகள் வந்து சேரலாம். தங்களுடைய காதலை துணையிடம் வெளிப்படுத்த இதுவே சரியான நேரம். சம்மதம் கிடைக்கும். திருமண வாழ்க்கை இனிமையாகவே அமையப்பெறும். அதே நேரம் தங்களுடைய வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது. தங்களுடைய கௌரவத்தையும் புகழையும் பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அலுவலகத்தில் உணர்ச்சி வசப்பட்டு எவ்வித அவசர முடிவையும் எடுக்காம சாமானிய நுகர்வோர் போல பொறுமையுடன் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. தங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தின் ஆசிர்வாதத்தாலும் குலதெய்வத்தின் அருளாலும் ஒரு மதிப்புமிக்க பொருள் அல்லது சொத்தை பெறுவதற்கான மாபெரும் ஆசை இந்த காலகட்டத்தில் நிறைவேற வாய்ப்புகள் இருக்கிறது. தங்களுக்கு வேலை பலு ஓரளவு நிறைந்ததாகவே இருக்குங்க. அதனால் அத்தியாவசியமற்ற தேவையற்ற ஆடம்பர செலவுகளை தாராளமாக தவிர்ப்பது நல்லது. அதே நேரம் வேகமாக செல்லக்கூடிய வாகனங்களை பயன்படுத்தும் போது கூடுதல் பாதுகாப்புடன் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. அன்புக்குரியவர்களையும் பெரிய மனிதர்களையும் சந்திப்பது தங்களது மன உறுதியை பல மடங்கு அதிகரிக்கவும் செய்யலாம். அதே நேரம் இந்த காலகட்டம் ஒரு பெரிய நிதி நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளை அள்ளி தரக்கூடிய வகையில் இருக்கிறது. இதனால குடும்பத்தில் மகிழ்ச்சி அசுர வேகத்தில் அதிகரிக்கக்கூடும். தங்களது புதிய வணிக திட்டங்கள் யாவுமே தற்பொழுது நல்ல வேகம் பெறுங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் கிரகங்களினுடைய அமைப்பு தங்களது நிதிநிலையை மென்மேலும் மேம்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். அவசரத்திலையும் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் எடுக்கப்படக்கூடிய முடிவுகள் அதற்கு பிறகு வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடும். அப்படிங்கிறதுனால சட்டம் ஒழுங்குடன் பொறுமையை கடைபிடிக்க பாருங்க. மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் அப்படிங்கிற உங்களுடைய உன்னத எண்ணம் தர்ம காரியங்களில் தங்களது பணத்தையும் நேரத்தையும் செலவிடக்கூடிய ஒரு காலகட்டத்தை உருவாக்கும். பணியிடத்தில் தங்களுக்கு சாதகமான சில அதிரடி மாற்றங்கள் உருவாகலாம். இது தங்களது சக ஊழியர்களை சற்று வருத்தமடையவும் செய்யும். தங்களது நல்ல நடத்தையால் அத்தகைய இக்கட்டான சூழ்நிலைகளை உங்களால் அமைதிப்படுத்த முடியும். தங்களுக்கு உடன் பிறந்த சகோதரரின் திடீர் உடல்நலக் குறைவு காரணமாக சில சிரமங்களை நீங்கள் சந்திக்கவும் நேரிடலாம். தலைமை பொறுப்பு மற்றும் பேச்சு தொடர்புகளில் தங்களது தனித்திறமைகள் வெளிப்படும். பிரகாசிக்கக்கூடிய வாழ்வு உங்களுக்கு இருக்க பெறுகின்றது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் கிரக நிலைகள் மாபெரும் நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கிறது. இதன் விளைவாக வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு சேவை செய்கிறதிலையும் தர்ம காரியங்களுக்கு பணம் செலவிடுவதிலையும் தங்களது இதயம் மகிழ்ச்சி அடையலாம். தங்களது புதிய தொழில் யுத்திகளை போட்டியாளர்களுக்கு நீங்கள் தொடர்ந்து ஒரு மாபெரும் தலைவலியாகவே இருப்பீங்க.
திருமண வாழ்க்கை ரொம்பவே இனிமையாகவே இருக்கும். எதையும் எதிர்கொள்ளக்கூடிய முழுமையான தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க. கல்வி மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கான துறைகளில் சிறப்பான சாதனைகளை புரிந்து மாபெரும் முத்திரை பதிக்க வாய்ப்புகள் இருக்கிறது. தங்களது புதிய வருமான வழிகள் விறுவிறுப்பாகவே இருக்கும். தங்களது நேர்த்தியான பேச்சாற்றல் சமூகத்தில் தங்களுக்கு சிறப்பு மரியாதையை பெற்றுத்தரலாம். தீவிரமான மற்றும் பரபரப்பான கால அட்டவணை காரணமாக வானிலை மாற்றங்கள் தங்களது ஆரோக்கியத்தில் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால சற்று கவனமாகவும் இருக்க பாருங்க. தங்களது வாழ்க்கை துணையிடமிருந்து தங்களுக்கு போதுமான தார்மீக ஆதரவும் தோழமையும் கிடைக்கலாம். அதே நேரம் தங்களது நிதி நிலைமையானது அசுர வேகத்தில் வலுப்பெறும். செல்வம், கௌரவம் மற்றும் புகழ் பல மடங்கு அதிகரிக்கலாம். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த முக்கிய பணிகள் யாவுமே தற்பொழுது நல்ல வேகம் பெற்று வெற்றிகரமாகவே முடியும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்கிறதன் மூலமாக எதிர்காலத்தில் நுகர்வோர் ஆதரவுடன் மாபெரும் லாபம் ஈட்ட முடியும். மாலையில் நண்பர்களுடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பொழுதை கழிப்பீங்க. ஆரோக்கியம் சீராகவே இருக்கும். எனினும் தங்களது அன்றாட பயணங்களின் போது அத்தியாவசிய பாதுகாப்பு விதிகளை பின்பற்றுவது மிகவும் அவசியம். அதே நேரம் இன்றைய காலகட்டத்தில் முக்கிய அரசு விவகாரங்களில் மற்றும் புதிய காரியங்களை தொடங்குவதை தாராளமாக தவிர்ப்பது நல்லது. தேவையற்ற வாக்குவாதங்கள் மற்றும் சண்டைகளில் ஈடுபடாமல் சாமானிய மக்கள் போலவே அமைதியாகவே இருக்க பாருங்க. அதே நேரம் கூடுதல் முயற்சிகள் தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே நேரம் சில பல யோகங்கள் தங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் மற்றொரு புறம் இருக்கின்றது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அதே நேரம் கிரகங்களினுடைய திடீர் மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தையும் பல்வேறு நிலைகளில் ஏற்படுத்தலாம். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தங்களுக்கு பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதாகவே இருக்கும். வரன் அமையாமல் இருந்தவர்களுக்கு நல்ல வரன் அமைய வாய்ப்புகள் இருக்க பெறுகின்றதுங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சாதகமான பலன்கள் தேடி வரலாம். கூட்டு வியாபாரம் செய்கிறவங்க நல்ல லாபத்தை காண்பாங்க. புதிய தொழில்களை தொடங்க நினைக்கிறவங்க அனுபவம் மிக்கவர்களின் ஆலோசனையை பெற்று முதலீட்டு செய்கிறது பெரும் வளர்ச்சியை தரும். பொருளாதார ரீதியாக இந்த காலகட்டம் திருப்திகரமான சூழ்நிலையை உருவாக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் பண வருவாய் இருக்குங்க. அதே நேரம் நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்த பழைய கடன்கள் மற்றும் நிலுவைத் தொகைகள் வசூலாகவும் ஆரம்பிச்சிடும். தேவையற்ற ஆடம்பர செலவுகளை தவிர்த்து எதிர்கால முதலீடுகளில் அதாவது நிலம், தங்கம் போன்ற சொத்துக்கள் வாங்குறதுல கவனத்தை செலுத்த பாருங்க. தங்களது பொருளாதார பின்னணியை மேலும் வலுப்படுத்தலாம். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாகவும் நிம்மதியாகவும் தழைத்தோங்கும் ஒரு காலகட்டமாகவே இந்த காலம் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பலப்படலாம். தங்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக தள்ளி போய்கொண்டிருந்த திருமண சுபகாரியங்கள் தடையின்றி கைகூடி வரும். குறிப்பாக குழந்தை வரம் வேண்டி காத்திருக்கக்கூடிய தம்பதியினருக்கு புத்திரபாக்கியம் உண்டாக பெறுவீங்க. உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடனான உறவு சுமூகமாகவே இருக்கும். இந்த காலம் தங்களுக்கு பெரிய அளவிலான பாதிப்புகள் எதையும் தராது. நாள்பட்ட நோய்களால் அவதிப்பட்டு வந்தவர்களுக்கு முறையான மருத்துவ சிகிச்சையின் மூலம் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. வேலையில நல்ல முன்னேற்றத்தையும் காண்பீங்க. புதிய கடன்கள் வாங்கவும் நேரிடலாம். நண்பர்களால் எதிர்பாராத சிக்கல்கள் வரும். உடல்நல குறைவால எரிச்சல்கள் உண்டாகும். சில வேலைகள் பாதியில தள்ளி போகலாம். திடீர் பயணங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. வேலையில அதிகாரிகளால அழுத்தம் அதிகரிக்கவும் செய்யலாம். உறவினர்களிடமிருந்து சுப நிகழ்ச்சிகளுக்கான அழைப்புகள் வரும். நிதி நிலைமை ஓரளவு மேம்படும். எடுத்த காரியங்கள்ல சாதகமான சூழல் நிலவுங்க. பயணங்களின் போது புதிய நபர்களினுடைய அறிமுகம் கிடைக்க பெறுவீங்க. தெய்வ வழிபாடுகளில் பங்கேற்பீங்க. வேலையில் புதிய ஊக்கத்தொகைகளையும் பெறுவீங்க. புதிய அறிமுகங்கள் லாபகரமாகவே இருக்கும். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க. வீடு, வெளியிடம் என எல்லா இடங்கள்லையுமே அனுகூலமான சூழல் நிலவுங்க. பழைய நண்பர்களுடன் விருந்து கேளிக்கைகளில் பங்கேற்பீங்க. தொழில், வேலையில் திருப்திகரமான சூழ்நிலை இருக்கும். பொருளாதார சிக்கல்களால் புதிய கடன் வாங்க முயற்சிப்பீங்க. திடீர் பயணங்கள் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்களுடன் சில விஷயங்கள்ல வாக்குவாதங்கள் ஏற்படலாம். எடுத்த காரியங்கள்ல தாமதம் உண்டாகலாம். குடும்ப விஷயங்கள்ல தங்களுடைய எண்ணங்கள் நிலையாக இருக்காதுங்க. சிறிய உடல்நல குறைபாடுகள் வருவதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கின்றது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும்.
அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு முன்னேற்றத்தையும் பெரிய அளவில் வளர்ச்சியையும் தரக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க. இருந்தாலும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மிகுந்த கவனமாக இருக்கணும். வேலையில் பேப்பர் போடுற அப்படிங்கிறது, வாக்குவாதம் செய்கிறது, தான் சொல்வது தான் சரி அப்படிங்கிறது, முதலாளிகளுக்கு ஆலோசனை கூறுவது போன்றவற்றை இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா வேலையை இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். உறவுகளால் சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு சரியாகும். அடுத்தடுத்து செட்டில் ஆகக்கூடிய யோகம் ஒரு சிலருக்கு உண்டுங்க. யோகத்தை அதிகமாக பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய கடன்கள் தீரும் அமைப்பு ஏற்படுகிறது. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இழுபறியாக இருந்து வந்த சிக்கல்கள் தீருங்க. முன்னேற்றம் நிறைந்த காலகட்டமாகவே இருக்க பெறுவீங்க. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு என எல்லா விஷயங்கள்லையுமே ஏற்றம் ஏற்படும். புதிய வண்டி வாகனங்களை வாங்குவீங்க. இரத்த பந்த உறவுகள், தாய் வழி உறவுகளிடம் இருந்து வந்த மனத்தாங்கல், கஷ்டம் அனைத்துமே நீங்க பெறுவீங்க.